எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இந்த தடவை ஒரு தமிழ் கதை படிக்க போகிறோம். அந்த கதை பேர் நரியும் திராட்சையும். நரினா என்ன? ஃபாக்ஸ். திராட்சைனா அது ஒரு பழம். திராட்சைனா கிரேப்ஸ். கிரேப்ஸ் பார்த்துருக்கீங்களா? பச்சை கலரில் இருக்கும், அப்புறம் பர்பிள் கலர். பர்பிள்னா ஊதா ஊதா கலர்லேயும் இருக்கும்ல. அந்த திராட்சை பற்றின கதை. இந்த நரியும் திராட்சையும் கதையை நாங்கள் சின்ன வயசில் பாட்டி சொன்ன கதைன்னு சொல்லுவாங்க. உங்கள் அம்மா அப்பா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பாங்க. நீங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கேள்விப்படாதவங்களுக்கு இன்னைக்கு நாம படிக்கலாம். ஒரு அடர்ந்த காட்டில் நரி ஒன்று மிகுந்த பசியுடன் வெகு நேரமாக இறை தேடி அலைந்து கொண்டிருந்தது. அடர்ந்த காடுன்னா நல்ல டென்ஸ் ஃபாரஸ்ட், நிறைய மரங்கள் நிறைஞ்ச ஒரு காட்டில் நம்ம நரி மெதுவாக அப்படி நடந்து போயிட்டு இருக்கு. அதுக்கு ரொம்ப பசிக்குது. அதனால அங்கேயும் எங்கேயும் பார்த்துட்டு இருக்கு. சாப்பாடு கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கு. இங்கு எதுவும் கிடைக்காது என முடிவு செய்து நரி அருகில் உள்ள கிராமத்திற்கு சென்று இதை தேடலாம் என்று நினைத்தது. காட்டில் எங்கேயுமே சாப்பாடே கிடைக்கல. அப்போ சரி, இது சரிப்பட்டு வராது, இங்கே தேடினா சரிப்பட்டு வராது, பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு வேணா போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுது நம்ம நரி. அப்போ பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போகுதா? அருகில் இருந்த கிராமத்தை அடைந்த நரியை அங்கிருந்த திராட்சை தோட்டம் வரவேற்றது. ஒரு கிராமத்துக்குள்ள பார்க்கும்போது என்ட்ரன்ஸ்லேயே, அதாவது நுழைவிலேயே, அந்த நுழையும் போது அங்கே ஒரு திராட்சை தோட்டம் இருக்கு. அதாவது கிரேப்ஸ் வைனரின்னு சொல்லுவாங்கள்ல, வைனரி. அந்த அங்கே ஃபுல்லாக நிறைய திராட்சை தொங்கிட்டு இருக்கு. அந்த திராட்சையை பார்த்த உடனே திராட்சையை கண்ட நரிக்கு நாக்கில் எச்சில் ஊறியது. உடனே வேலிக்குள் நுழைந்தது. அந்த திராட்சை தோட்டத்தில் வேலியெல்லாம் போட்டிருக்காங்க. வேலினா என்ன? ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. அப்போ அந்த திராட்சையை பார்த்த உடனே கொத்து கொத்தா தொங்கிட்டு இருக்கு பாருங்க. கொத்து கொத்தா திராட்சை தொங்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே அவளுக்கு எச்சில் ஊறுது. யாருக்கு? நம்ம நரிக்கு. ஏற்கனவே ரொம்ப பசிக்குது வேற. திராட்சை அவ்வளோ கொத்து கொத்தா தொங்குறதை பார்த்த உடனே இதுதான் நம்ம சாப்பாடு அப்படின்னு முடிவு பண்ணுது. அந்த வேலிக்குள்ள அடியில் நுழைஞ்சி போகுது. அப்புறம் அதை குதிச்சு பார்க்குது. அங்கு தொங்கிக் கொண்டிருந்த திராட்சையை கொத்துகளை ஒரே எம்பாக எம்பி பறித்து விடலாம் என்று எண்ணிய நரிக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. ஆனாலும் மனம் தளரவில்லை. முதல்ல என்ன நினைக்குது? ஒரே ஒரே குதியா குதிச்சிடலாம், குதிச்சா ஈஸியாக நமக்கு அந்த இதெல்லாம் அந்த திராட்சை கிடைச்சிடும் அப்படின்னு முதல்ல முடிவு பண்ணுது. குதிச்சு பார்க்குது. ஆனால் முடியவே இல்லை. அப்போ உடனே என்ன பண்ண போகுது? வேற ஏதாவது பண்ணோம்ல. அப்போ என்ன பண்ணுறான்? தப்பு கணக்கு போட்டு விட்டோமோ என்று யோசித்த நரி இம்முறை பக்கவாட்டிலிருந்து எகிரி பாய்ந்தது. முதல்ல இப்படின்னு பண்ணி குதிச்சு பார்க்குது. இந்த வாட்டி வேற மாதிரி குதிச்சு பார்க்குது. முதல் தடவை சரியப்பட்டு வரலன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி வேற மாதிரி ஏதோ பண்ணி பார்க்குது. ஐயோ பாவம், அதுவும் தோல்வியிலேயே முடிந்தது. தோல்வினா என்ன? டிஃபீட். அந்த வாட்டியும் சக்ஸஸ் ஆகலை. அந்த திராட்சை கொத்து கொத்தா தொங்கிட்டு இருக்கிற திராட்சையை அதை பிடிக்க முடியல. சோர்ந்து போன நரி தன் மொத்த சக்தியையும் திரட்டி தன்னால் முடிந்தவரை திராட்சை கொடியை பிடித்து உலுக்கியது. அந்த திராட்சை கொடியில் தானே தொங்குது. அந்த கொடியெல்லாம் பிடிச்சி ஆட்டுது. நம்ம ஆட்டி பார்க்கலாம், அப்பா திராட்சை கீழே விழும், அப்போ சாப்பிடலாம் ஈஸியா அப்படின்னு நினைக்குது. அதனால நல்லா ஆட்டி ஆட்டி பார்க்குது. ஆனால் திராட்சை தான் கிடைக்கவில்லை. திராட்சை கிடைக்கவே இல்லை. முடிஞ்சு போச்சு. நம்ம இன்னும் தேடல போயிடும் நம்ம நரி. எவ்வளவோ முயற்சி செய்தும் பலன் கிடைக்காததால் சீச்சி, இந்த பழம் புளிக்கும் என்று நினைத்து அங்கிருந்து விரக்தியுடன் நகர்ந்தது பரிதாப நரி. குதிச்சு பார்த்தது, அது கிடைக்கல. உலுக்கியும் பார்த்ததுல கிடைக்கல. அதனால ஐய, அந்த திராட்சை நல்லா இருக்காது, ரொம்ப புளிக்கும், இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு அங்கிருந்து போச்சு. இப்போ யாருக்கு இங்கே நஷ்டம்? அந்த திராட்சையை சாப்பிட்ருந்தானா அவனுக்கு பசி அடங்கியிருக்கும். இன்னும் ட்ரை பண்ணியிருந்தானா கிடைச்சிருக்கிறது கூட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனால் அது பண்ணாமல் நாம் இன்னும் ட்ரை பண்ணியிருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாமல் நாம் இன்னும் ட்ரை பண்ணியிருந்தா கிடச்சிருக்கோம் அப்படின்னு தானே நினச்சிருக்கணும். அதை விட்டு ஐய, அந்த திராட்சை பழம்லாம் இருக்காது, நாம் அதுக்கெல்லாம் எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், இதுக்கெல்லாம் நம்ம தேவையில்லாமல் குதிச்சு ஆர்ப்பாட்டம் போட வேண்டாம்னு கிளம்பி போச்சு. நஷ்டம் நம்ம நரிக்குதான். நீதி என்ன? நமக்கு கிடைக்காத பொருளை ஏளனம் செய்யக்கூடாது. நாம் ட்ரை பண்ணி நம்மளுக்கு சக்ஸஸ் இல்லை, நமக்கு வெற்றி அடைய முடியலன்னா நாம் என்ன தப்பு பண்ணுறோம், எதை சரியாக பண்ண மாட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அதை செய்யணும்ல. அதை விட்டுட்டு அதுவே சரியில்லை, எந்த பொருளுக்கு நம்ம ஆசைப்பட்டோமோ அந்த பொருள் வேஸ்ட்டு, அதுக்கு நம்ம ஆசைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது நல்ல விஷயம் இல்லைல்ல. அது நாமளே ஏமாத்திக்கிற மாதிரி. சரியா? இனிமேல் எப்பவுமே கிவ் அப் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணிட்டு முடியலன்னா சரி, அது வேண்டாம், வேற ஏதாவது பண்ணலான்னு இருக்கணுமே தவிர அதை ஏளனம் பேசக்கூடாது. அதுதான் இந்த கதை. இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? இப்போ
இப்ப நீங்க சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க அப்பாட்ட சைக்கிள் ஓட்டிட்டு அப்பாவோ, அம்மாவோ சைக்கிள் ஓட்ட சொல்லிக் குடுக்குறாங்க. சைக்கிள் நீங்க ஓட்டுறீங்க, நான் தொப்புன்னு கீழ விழுந்துடுவேன். கீழ விழுந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏதோ சரியா பண்ண மாட்றீங்க. திரும்ப, 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 திரும்ப அதுக்கு அ பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதானே சரியாகும். பிராக்டிஸ் பண்ணாம, "ஐய! நான் இனிமே சைக்கிளே ஓட்ட மாட்டேன். இந்த சைக்கிள் நல்லா இல்ல. இந்த சைக்கிள் சரியில்ல. இந்த சைக்கிள்ல சீட்டு சரியில்ல. வீல் சரியில்ல. பெடல் சரியில்ல." அப்படின்னு சொன்னா, அது யார் தப்பு? நம்ம தப்பு தானே? நம்ம மேல ஒரு பிரச்சனைய வச்சுட்டு, அந்த பொருள் மேல ஒரு ஏளனமா அத பேசுறது தப்பு. அது மாரி பண்ண வேண்டாம். சரியா? அதோட இந்த கதை முடியுது. இனி இன்னொரு தமிழ் கதை படிக்கலான்னு ஆசைப்படுறேன். அடுத்த வாட்டி படிக்கலாம். சந்திக்கலாம்.